அனைவருக்கும் வணக்கம். அலைன் மேத்தமேட்டிக்ஸ் 1 யூனிட் 4 ட்ரிக்னாமெட்ரி அதில் ஒரு யூனிவர்சிட்டி 5 மார்க் கொஷின் பார்க்கலாம். இது ஏப்ரல் 25ல கேட்டிருக்காங்க. இஃப் tan x by 2 equal to tan h x by 2 show that cos x into cos hx equal to 1. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா tan 1 இருக்குது, tan h இருக்குது. ஒன்று ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன், இன்னொன்று ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன். ஸோ இதில் போகிறதுக்கு முன்னாடி நான் அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் மொத்தம் 6 ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ பேசிக்கான ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது ஸோ ஒன்று சைன் ஃபங்க்ஷன், ஒரு ஆங்கிள் இருக்கணும், சைன் எக்ஸோ சைன் தீட்டாவோ சொல்லுவோம். நான் இங்கே சைன் எக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். சைன் ஃபங்க்ஷன், காஸ் எக்ஸ், இது ரெண்டு பேசிக் ஃபங்க்ஷன். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண சைன் பை காஸ் பண்ண வருது tan எக்ஸ். ஓகே, இப்போ tan எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம்னா சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ்னு எழுதலாம். சைனோட தலைகீழி வந்து கொசிக்கன் எக்ஸ், அதாவது சைன்னா 1 பை சைன் போட்டோன்னா நம்ம அது கொசிக்கன்னு எழுதலாம். அதே போல் இந்த காஸ் எக்ஸோட தலைகீழி பார்த்தீங்கன்னா சீக்கன் எக்ஸ். சீக்கன் எக்ஸ் அப்போ எப்படி எழுதலாம் 1 பை காஸ் எக்ஸ். டேனோட தலைகீழி வந்து காட் எக்ஸ். இதை நம்ம 1 பை டேனும் சொல்லலாம், இல்லைன்னா இது தலைகீழாக மாற்றினா காஸ் எக்ஸ் டிவைடட் பை சைன் எக்ஸும் நம்ம சொல்லலாம். இது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். எப்படி 6 ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்கோ அதே போல் நமக்கு 6 ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. இப்போ சைன் எக்ஸ்னால் இதை நம்ம சொல்லும்போது சைன் ஹெச் எக்ஸ், இது ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன் ஆஃப் சைனுன்னு அர்த்தம். இங்கே வந்து சைன் வந்து ஃபங்க்ஷன் ஆங்கிள் என்ன வேணாலும் எடுக்கலாம். இந்த சைன் ஹெச்சோட சேர்ந்து தான் ஃபங்க்ஷன், உங்களுக்கு நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் இங்கே காஸ் எக்ஸ்னால் இங்கே காஸ் ஹெச் எக்ஸ். அதே போல் இங்கே டேன் ஹெச் எக்ஸ். டேன் ஹெச் எக்ஸ் அப்போ எப்படி எழுதலாம் நம்ம சைன் ஹெச் எக்ஸ் டிவைடட் பை காஸ் ஹெச் எக்ஸ். அதே போல் சைன் ஹெச் எக்ஸோட தலைகீழி வந்து கொசிக்கன் ஹெச் எக்ஸ். அதே போல் சீக்கன் hx, cot hx. 6 ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இருக்குது. சாரி, 6 ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன், அதே போல் 6 ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனை எப்படி மாற்றுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ எப்படி நம்ம மீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரூல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கேயும். இப்போ இங்கே ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் சைன் இருக்குன்னா ஆங்கிளில் எக்ஸுக்கு பதிலாக ஐஎக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஐ வந்து சைனை விட்டு வெளியே வந்துடும். வரும்போது இது ஹைப்பர்பாலிக்காக மாறிடும். ஸோ சைன் ஹெச்எக்ஸ். ஓகே, இதுவே காஸ் ஐஎக்ஸாக இருந்தால், காசுன்றது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன், ஐ போய்டும், ஆனால் ப்ராடக்டில் எழுதக்கூடாது இந்த இடத்துல, அதுதான் டெஃபினிஷன். அப்போ காஸ் ஹெச்எக்ஸ். ஓகே, அடுத்தது டேன் ஐஎக்ஸ், டேன் ஆஃப் ஐஎக்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன், இங்கேயும் ப்ராடக்டில் ஐ வரும். ஸோ ஐ இன்ட்டு டேன் ஹெச்எக்ஸ். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனாக இருக்கும், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். அதே போல் கொசிக்கன், கொசிக்கன் ஆஃப் ஐஎக்ஸ் ஈக்குவல் டு இங்கே வரும்போது ப்ராடக்டில் மைனஸ் ஐ வரணும். மைனஸ் ஐ இன்ட்டு கொசிக்கன் ஹெச்எக்ஸ். எக்ஸ் தான் ஆங்கிள் ரெண்டு பக்கமும். சாரி, இங்கே எக்ஸ், இங்கே ஐஎக்ஸ் இருக்குது. அதே போல் சீக்கன் ஆஃப் ஐஎக்ஸ், எப்படி கொசிக்கன் ஐஎக்ஸ் பண்ணும்போது ப்ராடக்டில் ஐ வராதோ அதனோட தலைகீழிக்கும் அதே போல் ஐ ப்ராடக்டில் வராது, ஆனால் இது என்னவோ நம்மளோட ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷனாக மாறிடும். ஓகே, அதே போல் அடுத்தது வந்து காட் இல்லையா, cot of ix equal to minus I into cot hx. ஸோ இதுதான் 6 ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கும் ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள ரிலேஷன். ஓகேவா? அதே போல் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு நேம் இருக்குது, அது நம்ம சர்க்குலர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இது எப்படி சர்க்குலர் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனுக்கு ரிலேஷன் இருக்கோ அதே ஹைப்பர்பாலிக் வரும்போது மைனஸ் இருக்கும். அது என்னன்றது இந்த ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் நீங்கள் இந்த ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கிற இந்த ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன் ப்ராப்ளத்துக்கு கண்டிப்பாக இந்த ஃபார்முலாஸ்லாம் தேவை. ஸோ இங்கே லெஃப்ட்டில் இருக்கிறதுலாம் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனுக்கானது, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன். இங்கே பாருங்கள், காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 வந்து ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனுக்கான ஐடென்டிட்டினா காஸ் ஹெச் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஹெச் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ரைட், ஓகே. இப்போ எல்லா ஃபார்முலும் நம்ம போட போகிறது கிடையாது. நாம் பார்த்த கொஷனில் டேன் எக்ஸும் டேன் ஹெச்சும் கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் பண்ண வேண்டியதில் காசும் காஸ் ஹெச்சும் வந்திருக்கு. அப்போ காசுக்கும் டேனுக்குமான ரிலேஷன் ஏதாவது இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். ஓகே, இங்கே பாருங்கள், இது சைன் இன் டர்ம்ஸ் ஆஃப் டேனில் இருக்குது, இங்கே காஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டேனில் இருக்குது பாருங்கள். இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? இஃப்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ கிவன் போட்டு அந்த என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கிறேன். tan x by 2 ஈக்குவல் டு tan h x by 2. இது கிவன். நான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். நம்ம இதை யூஸ் பண்ணி என்ன ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட்டில் காசு காஸ் ஹெச்எக்ஸ் இருக்குது. ஸோ நான் க்ளூ என்ன சொன்னேன், இங்கே டேன் இருக்குது, காசு இருக்குது, அதுக்கான ஐடென்டிட்டிஸ் என்னவோ அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பை ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி
by trigonometric. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபார்முலானா காஸ் 2a இருக்கும். காஸ் 2aனா உங்களுக்கு அங்கே ஃபார்முலா வரும்போது உங்களுக்கு என்ன வரும்னா 1 minus tan square a divided by 1 plus tan square a. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்களேன், ஆங்கிளில் 2a இருக்குது. இங்கே வரும்போது 2aல பாதி 2a டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா a வரும். 2a டிவைடட் பை 2னா a வரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2a இருந்தால் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஆன்சரில் a இருக்கும். இது நம்ம மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். அப்போ இதே போல் எனக்கு வெறுமனே காஸ் a வேணும் அப்படின்னா காஸ் a ஈக்குவல் டு ஏல பாதினா a by 2. அப்போ 1 minus tan square a by 2 divided by 1 plus tan square a by 2. ஓகே, நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதில் காஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ காஸ் எக்ஸ்க்கான ஃபார்முலா நான் எழுத போகிறேன். காஸ் எக்ஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டேனில் நான் எழுத போகிறேன். இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸ். ஸோ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 minus எக்ஸில் பாதி எக்ஸ் பை 2. ஸோ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 சாரி tan square x by 2 divided by 1 plus tan square x by 2. ஓகேவா? ஸோ நம்ம கொஷினே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த கிவன் கொடுத்துருக்காங்களே அதை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 நமக்கு என்ன சொல்லுது, எங்கெல்லாம் tan x by 2 இருக்கோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலான்னு சொல்கிறாங்க, tan h x by 2 போட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 1 plus tan x by 2க்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம், tan h x by 2. அப்போ tan ஸ்கொயர்னா tan h ஸ்கொயர். இப்போ tan h ஸ்கொயர் x by 2 சாரி இங்கே இருக்கிறது மைனஸ் இல்லையா, அப்போ மைனஸ் தான், டிவைடட் பை 1 ப்ளஸ் இங்கே tan ஸ்கொயர் x by 2 இருக்குது. அப்போ tan h ஸ்கொயர் x by 2. இங்கே என்ன பண்ணியிருக்கோம், பை யூஸிங் 1 அதாவது tan x by 2க்கு பதிலாக tan h x by 2 நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்களேன், 1 minus tan square x by 2 by 1 plus tan square x by 2னா பை ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா பிரகாரம் இது காஸ் எக்ஸ் வருது. நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சொல்லி அந்த ரிலேஷன் இருக்கும்போது காஸ் ட்ரிக்னாமெட்ரியில் வரும்போது 1 minus tan square by 1 plus tan square. அதுவே ஹைப்பர்பாலிக் வரும்போது 1 plus tan h square by 1 minus tan h square. இப்போ நாம் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா பை ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன் என்ன வரும் ஃபார்முலா அப்படின்னா 1 plus tan h. ஓகேவா? 1 plus tan h square x by 1 minus tan h square x இருந்துச்சுன்னா இது எதுக்கான ஃபார்முலானா cos h xக்கான ஃபார்முலா. இங்கே காஸ் எக்ஸ்னா நியூமரேட்டரில் மைனஸ் வருது இல்லையா, அங்கே காஸ் ஹெச் எக்ஸ் வரும்போது நியூமரேட்டரில் ப்ளஸ் வரணும். அப்போது இங்கே எக்ஸ் பை 2, எக்ஸ்னா எக்ஸ் பை 2. ஓகேவா? ஸோ அப்போ காஸ் ஹெச் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் tan ஹெச் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 டிவைடட் பை 1 மைனஸ் tan ஹெச் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. இந்த ரிசல்ட்டை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இங்கே வரும்போது பாருங்கள் தலைகீழாக இருக்கா, 1 minus tan h square x by 2 divided by 1 plus tan h square x by 2. அப்போ இது தலைகீழாக எழுதுனா 1 by cos h x by 2 எழுதலாமா? So this implies 1 divided by cos h x by 2. Sorry, cos h x தான், cos h x தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது cos x, இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா cos x into cos h x equal to 1. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஓகே, இன்னொரு காணொலியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வேறு மெத்தடில் போட்டிருப்பாங்க. அவங்க இந்த கண்டிஷன் 1 யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக போட்டிருப்பாங்க. அப்படியும் பண்ணலாம், பட் இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் நான் போட்டு இந்த மாடலில் போட்டிருக்கேன்.